உங்களுக்கு பிடிக்காத விஷயத்தை செய்கிறதுனால உங்களுக்கு நல்லது நடக்குமா? எஸ், நடக்கும். உங்களுக்கு பிடிக்காத ஒரு விஷயத்த நீங்கள் தொடர்ந்து பண்ணுறது மூலிமா உங்களோட பிரெயினில் ஆன்டீரியர் மிட் சிங்குலேட் கார்டெக்ஸ் அப்படின்ற ஒரு பார்ட் இருக்குது. ரீசெண்டாக தான் இப்படி ஒரு பார்ட் இருக்குது அப்படின்னே ஃபைண்ட் பண்ணியிருக்காங்க. இந்த பார்ட் எதுக்கு ரெஸ்பான்சிபிள்னா நம்மளோட வில் பவருக்கு ரெஸ்பான்சிபிளாக இருக்கிற ஒரு பார்ட். நமக்கு பிடிக்காத ஒரு விஷயத்தை செய்கிறதுனால இந்த பார்ட் ஸ்ட்ரென்தன் ஆகும். ஃபார் அன் எக்ஸாம்பிள், உங்களுக்கு காலையில் 5 மணிக்கு எழுந்து ஜாகிங் போகிறது பிடிக்கலன்னு வச்சுப்போம். பட் நீங்கள் எழுந்து போக ஆரம்பிக்கிறீங்க, தொடர்ந்து ஒரு 7 நாள் போகிறீங்க. 8வது நாள் உங்களுக்கு ஜாகிங் போகிறது பிடிக்க ஆரம்பிச்சிடும். இப்போ அந்த ஆன்டீரியர் மிட் சிங்குலேட் கார்டெக்ஸ் ஸ்ட்ரென்தன் ஆகுமான்னு கேட்டிங்கன்னா ஆகாது. எதனால்? உங்களுக்கு அந்த விஷயம் பிடிக்க ஆரம்பிச்சிருச்சு. எப்போ நீங்கள் உங்கள் கம்ஃபர்ட் ஜோன்லேருந்து வெளியே வந்து பிடிக்காத ஒரு விஷயத்த உங்கள் வில் பவர் மூலிமா ஃபோர்ஸ் பண்ணி அந்த விஷயத்தை செய்கிறீங்களோ அப்போது இந்த ஆன்டீரியர் மிட் சிங்குலேட் கார்டெக்ஸ் அப்படின்றது ஸ்ட்ரென்தன் ஆகும். ஸோ நீங்கள் ஒரு வாட்டியும் பிடிக்காத ஒரு ஆக்டிவிட்டியை உங்கள் லைஃப் ஸ்டைலில் இன்க்ளூட் பண்ணி அதை கன்சிஸ்டண்ட்டாக பண்ணிட்டு இருக்கீங்க அப்படின்ற பட்சத்தில் உங்களுக்கு ஆன்டீரியர் மிட் சிங்குலேட் கார்டெக்ஸ் நல்லாவே ஸ்ட்ரென்தன் ஆகும். இந்த ஸ்ட்ரென்தன் ஆகிறது எப்போ உங்களுக்கு பெனிஃபிட்டாக இருக்கும்னா உங்களோட வில் பவரை இன்க்ரீஸ் பண்ணுறதுக்கு. ஸோ உங்களுக்கு பிடிக்காத விஷயத்த பண்ணுறீங்கன்னா நீங்கள் ஆக்சுவலாக உங்களோட ஆன்டீரியர் மிட் சிங்குலேட் கார்டெக்ஸை நல்லா ட்ரெயின் பண்ணுறீங்க அப்படின்னு அர்த்தம். இன்னும் நிறையா எஜுகேஷன் ரிலேட்டடாகவும் சைக்காலஜி ரிலேட்டடாகவும் கான்டென்ட் பார்க்கணும்னு நினச்சிங்கன்னா ப்ளஸ்ஸை ஃபாலோ பண்ணி வச்சுக்கோங்க.